திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, உணர்ச்சி பத்து போற்றி. வாமன அவதாரத்தில் உலகை அளப்பதற்காக நெடிய திருவுருவம் கொண்டு நின்றார் திருமால். 3 அடியால் உலகை அளப்பதற்காக நெடிய உருவம் கொண்டு நின்றார் திருமால். அந்த திருமாலும் பிரம்மனும் 5 படியாக அண்ணாமலையாராக நின்றவர் யாரு? சிவபெருமான். உலகை அளப்பதற்காக நெடிய திருமாலாக இருந்த திருமால் அண்ணாமலை ஜோதியை கண்டு என்ன செய்தாராம்? பயந்தாராம். ஏன்னா அதனுடைய மாணிக்கவாசகர் சொன்னது போல, பாதம் 2 வினவில் பாதாளம் 7க்கு அப்பா, ஜோதிமணி மறந்துடாதீங்க, ஜோதி மணிமுடி சொல்லில் சொல் இறந்து நின்ற தொன்மை. அதை பார்த்து அது யாரை பயந்துட்டாராம்? திருமாலை பயந்துட்டார். கரெக்டாக ஜோதி நேரத்தில் வருது சார் மந்திரம். ஜோதி ரெடியாக இருக்கு, கார்த்திகை ஜோதி. சரியா? அஞ்சும்படியாக உயர்ந்த அனற்பிளம்பாக நின்றார் திருமால். சிவனுடைய அயன் முடிபார்க்க முயன்றார், திருமால் அடிபார்க்க முயன்றார். 2 பேராலையும் முடியலை. சிவனை வணங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த தேடுதல் கிடையாது. தங்களில் யார் பெரிய கடவுள் என்று முடிவு செய்வதற்கு தான் அந்த தேடுற வேலையே ஆரம்பித்தது. தேடுனாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர ஏன் தேடுனாங்கன்னு கடைசி வரைக்கும் நம்மளால் சொல்லவே மாட்டான். தேடுனது எதுக்குன்னா அவங்க 2 பேருக்குள்ள சண்டை. பிரம்மன் பெரியவரா, திருமால் பெரியவரா? இதில் யார் அடி முடியல, ஏதோ ஒன்றை பார்த்துட்டு வர்றவங்க பெரிய ஆளுனாங்க, 2 பேரும் பார்க்கல. அதனால தான் மாணிக்கவாசகர் பதைப்பு ஓடுங்க 2 வார்த்தையை பயன்படுத்தினார். பதைப்போடுங்க ஆங்காரம் தவிரார். இவர்கள் இருவரும் தேடும்போது பதைப்பும் இருந்தது, ஆங்காரமும் இருந்தது. இறைவனை தேடும்போது பதைப்புனா முனைப்புன்னு அர்த்தம். நான் என்ற எண்ணம் இறைவனை தேடும்போது இருக்கக்கூடாது. இறைவனை தேடும்போது ஆங்காரமும் நான் என்ற எண்ணம் தான். நான் பெரிய கடவுள், அந்த எண்ணம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதற்கு பிறகு யுகம் யுகமாக தேடி பார்க்க முடியாத நிலை வந்து சோர்ந்த பிறகு அவர்கள் இறைவனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் போது இறைவன் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு? காட்சி கொடுக்கிறார். இறைவன் அவர்களுக்கு அருள்கிறார். காட்சி கொடுத்தார் என்று நமக்கு பிரமாணம் இல்லை, அருள் செய்கிறார். அஞ்சும்படியாக உயர்ந்த அனற்பிளம்பானவனே, தன்பால் விருப்பமில்லாத என்னை ஆட்கொண்டருடைய. என்ன அழகான வார்த்தை! எனக்கு உன் மேலே விருப்பமே இல்லை, ஆனால் நீ என்னை என்ன செய்கிறாய்? ஆட்கொண்டருளிய கிடைத்தற்கரிய என் அருமருந்து. அமிர்தம்ங்கிறார். அருமருந்துனா அமிர்தம், கிடைப்பதற்கு அமிர்தம் இறைவன். மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றிலே. மாணிக்கவாசகர் சொல்கிறார். என்ன பொருள்? குழந்தை கையில் தங்க கிண்ணம் கிடச்சிதுன்னா அது தங்க கிண்ணங்கிறது யாருக்கே தெரியாது, குழந்தைக்கே தெரியாது. அது மாதிரி நீ கிடைத்தும் உன்னுடைய பெருமை எனக்கு தெரியலைன்னார். பின்னால் சொன்னார், என்னால் அறியா பதம் தந்தாய் யானது அறியாதே கெட்டை. திருவாசகத்தில் மிக பயங்கரமான வரி. என்னால் அறியா பதம் தந்தாய் யானது அறியாதே கெட்டே. நான் அறிய முடியாத தகுதியை கொடுத்தார், ஆனால் அது அறியாமலே நான் கெட்டு போயிட்டேங்கிறார். யாரு? மாணிக்கவாசகர். அந்த பொள்ளல் இல்லாதன்னா சுயம்புன்னு அர்த்தம். பொள்ளலில்லாத என் மாணிக்கம் போல்வானை அடைந்து மிகுதியம் இன்பம் ஊறுகின்ற அன்பர் முன்னே வேண்டினவெல்லாம் வாய்விட்டு அரற்றி. இறைவனுக்கு முன்னால் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் வாய்விட்டு அரட்டணும். சாமிக்கு முன்னால் நல்ல வாயை திறக்கணும். போன வகுப்பில் சொன்ன, போன வாரம் நான் வரல, அதுக்கு முந்தின வாரம் வந்து நினைக்கிறேன். சாமிக்கு முன்னால் என்ன செய்யணும்? நல்லா வாய் விட்டு, சாமி முன்னால் தான் வாய் விட்டு நல்லா பேசணும். எல்லாரும் முன்னாலும் பேசுனீங்கன்னா அதை பதிவு பண்ணி எங்கேயாவது அனுப்பிடுவானுவ. ஒரு இதாக கவனமாக இருந்துக்கிடணும். வேண்டியதெல்லாம் வாய்விட்டு அரட்டி வாசனை பொருந்திய பூக்களை தூவி. சார், நல்லா வாய்விட்டு இறைவனை வாய்விட்டு அரட்டுதல் என்றால் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுதல் என்று பொருள் அல்ல. அப்படியானால் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடாது என்றால் சொல்லக்கூடாது என்றும் பொருள் அல்ல. இறைவனை புகழும் போதே நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்துடும். நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹாஸ்பிட்டலில் போய் டோக்கன் போட்ட பிறகு எல்லாருக்கும் ஒரு பிளேட் இட்லி கொடுப்பாங்களா? ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எப்போ கால் வச்சோமோ அப்போவோ மாத்திரை ரெடி.
என்ன மருந்துங்கிறது தான் உறுதி கிடையாது. இன்ஜெக்ஷனா, ஆப்ரேஷனா, டானிக்கா, மாத்திரையாங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஆனால் நிச்சயமாக இட்லி தர மாட்டாங்க. இட்லி வாங்குறதுக்காக எங்கே போகலை? இதுதான். பேருந்தில் ஏறினா டிக்கெட் உண்டு. எதுக்காக எதை நாடுகிறோமோ அது வரும். அதைத்தான் மாணிக்க வாசகர் வேண்டத்தக்கது அறிவோயினி. இந்த தக்கதுங்கிறதுக்கு மீனிங் ரொம்ப அதிகம். வேண்ட முழுதும் தருவோயினி. அந்த வேண்ட முழுதுங்கிறது ஒரு அழகான வரி. நான் அந்த தேவார வகுப்பில் சொன்னேன், இறைவன் உயிர்கள் கேட்கிற எல்லாத்தையும் கொடுக்குறாராம். ஒரு நூலில் நான் படித்தேன். ஆனால் அந்த உயிர் இதை வைத்துக்கொண்டு நல்லா இருக்கும்னு சொன்னால் விரும்பி கொடுக்குறாராம். இதை வைத்துக்கொண்டு இந்த உயிர் பிறவிக்கு போயிரும்னா வருத்தப்பட்டுக்கிட்டே கொடுக்குறாராம். உங்கள் அப்பாவுடைய பணம், உங்கள் அப்பாவுடைய பணம், அப்பா ஒரு 10 லட்ச ரூபா கொடுன்னு கேட்குறீங்க. அதை நீங்கள் 20 லட்ச ரூபா ஆக்கிடுவீங்கன்னா சந்தோஷமாக கொடுப்பாரு. அதையே உங்களுக்கு அதை 20 லட்சமாக ஆக்கிற டேலண்ட் இல்லை, 10 லட்சத்தை முடிச்சுட்டு வந்து நிற்பான்னா மகன் கேட்குறான், கொடுத்தாகணும். அண்ணனுக்கு மட்டும் போன மாதம் கொடுத்தேன், நான் கட்ட மட்டும் தர மாட்டேன். இல்லை நீ அடிச்சு விடாது, அது உனக்கு தேவையில்லாத வேலை. என்னுடைய பணம், அது எங்கள் தாத்தா பணம். அது யார் சொத்துலேருந்து எடுப்பாங்க? அப்பா பணம் தான் அப்பாவுக்குரியது. இந்திய அரசியல் சட்டப்படி தாத்தா சொத்து யாருக்குரியது? பேரனுக்குரியது. எங்கள் அப்பா சொத்தை நீ தாத்தா சொத்தை தின்னுட்டு இருக்கிற. அப்போ அவர் போடான்னு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது வருத்தி தான் அந்த அப்பா கொடுக்குறாரு, இதை கொண்டு போய் ஏதாவது அடிச்சுவானோ அப்படின்னு சொல்லி. அதான் விவேகானந்தர் நமக்கு புரிகிற மாதிரி சொன்னார். ஞாபகம் வச்சுடுங்க, எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. இறைவனிடத்தில் நமக்கு வேண்டியதையெல்லாம் கேட்கிறோம், இறைவன் நமக்கு தேவையானதை தருகிறார். யார் சொன்னார்? விவேகானந்தர். இறைவனிடத்தில் நமக்கு பிடித்ததை எல்லாம் கேட்கிறோம், ஆனால் இறைவன் நமக்கு தேவையானதை தருகிறார். இதை புரிகிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு சாமி மாரியம்மன் கேட்ட உடனே தந்துடணும் போல இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் சொந்த காரு, உங்கள் மகன் 25 வயசு, அப்போ கார் சாவியை கொடு. எதுக்குடா? அதுக்கு ஒரு தேவையில்லாத சாவியை கொடு, இந்த போடா அப்படின்னு கொடுத்துடலாம். 7 வயசு பையன், கார் பார்த்தா கப்பல் மாதிரி இருக்குது, சாவியை கொடுனா கொடுப்பீங்களா? அவனுக்கும் அந்த கார் மேலே உரிமை இருக்குது. ஆனால் இப்போது அவன் அந்த காரை ஓட்டுவது காருக்கும் நல்லதில்லை, அவனுக்கும் நல்லது கிடையாது. அப்பா என்ன செய்கிறாரு? மறுக்கிறார். மாரியம்மன் முன்னால் நம்ம வேண்டுறோம். அந்த விண்ணப்பம் நிறைவேறலைன்னா ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக இந்த ஃபைல் தள்ளி போகுதுன்னு நினைக்கணுமே தவிர மாரியம்மன் நமக்கு வேண்டுதலை நிறைவேற்றவில்லைங்கிற எண்ணம் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. நம்முடைய பாதுகாப்புக்காக ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர், தூத்துக்குடி விமானம் நடந்தது, எங்கள் ஊரில் நடந்தது. தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு புறப்படுறாரு. போகிற வழியில் நடு ரோட்டில் நாகப்பாம்பு, ஒரு பெரிய சிவபக்தர், நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடுது. அதனால் அவருடைய பயணம் ரொம்ப நேரம் தடைப்பட்டுருக்கு. அப்போல்லாம் இந்த ரோட்லாம் கிடையாது, 4 ரோடு 8 ரோடெலாம் கிடையாது. விமானத்தை விட்டுடுறாரு. விமானம் ஆக்சிடெண்ட் ஆகுது. இவரை காப்பாற்றுறதுக்கு தான் ஏதோ வந்திருக்குது, பாம்பே வந்து மிகப்பெரிய சிவபக்தர். ஏதோ ஒரு வடிவத்தில் இப்படி வரும். எல்லா கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. எல்லாம் நன்மைக்கேம்பாங்க பெரியவங்க. என்ன நடந்தாலும் மனம் என்ற கடலில் அலை வரக்கூடாது. மனம் என்ற கடல் எப்படி இருக்கணும்? அலை இல்லாமல் இருக்கணும். நம்ம பதட்டம் இல்லாமல் இருக்கணும். எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துடணும்? இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருக்கணும். சாமி இந்த நேரத்தில் நமக்கு நஷ்டமே வந்தாலும் நாம் செய்த வினை, நான் ஏதோ நேரம் செய்த வினை இப்போது இந்த வடிவத்தில் வந்திருக்கு. லாபம் வந்தால் இறைவன் கருணை, அதுக்கும் நான் செய்த வினைன்னு சொல்லக்கூடாது. இறைவன் கருணை. வேண்டியதெல்லாம் வாய்விட்டது வாசனை பொருந்திய பூக்களை தூவி வணங்கி திருவடியை சிரமேல் புண்டு கொண்டு, இறைவன் திருவடியை எங்கே வச்சு? தலையில் வைத்து கொண்டு, செயலற்றிருப்பது, என்னடான வார்த்தை, செயலற்றிருப்பது என்று நீண்டமாலும் அயனும் வெறுவன்னா பயப்பட நீண்ட நெருப்பை, என்ன அழகான தமிழ் பாருங்க. நீண்டமால் நீண்ட நெருப்பு, நீண்ட நெருப்பை விருப்பிலேனை அர்த்தம்னா எனக்கு அவர் மேலாம் ஒரு விருப்பமும் கிடையாது, அவரா என்னை விரும்பினாருங்கிறார். இது உலகத்தில் தவிர்க்க முடியாது. பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் எல்லா பசங்களும் எல்கேஜி வயசு வந்தோடனே பேக்கை தொங்க போட்டு கிளம்பிடுறாங்களா? அவனை தள்ளி பள்ளிக்கூடத்தை கொண்டு நிறுத்துறது பெரிய பாடு. ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாரும் டாக்டர் இன்ஜெக்ஷன் எனக்கு போடுங்க, எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க, அவனுக்கு மட்டும் என்ன சிகப்பு பல கலரில் மாத்திரை கொடுங்க, எனக்கு அதை விட கல்ட்டியாக போடுங்க அப்படின்னு யார் கேட்பானா? டாக்டர் தான் அவனுக்கு வலிந்து ஊசியை போடணும்.
இப்போ நானெல்லாம் இவ்வளோ வயசாகுது, ஊசி போட்டால் குழந்தை மாதிரி முகமெல்லாம் மாறிடும். என்னங்க இப்படி இருக்கிறாருப்பாங்க. என் மனைவி சொல்லலாம், அவர் எப்போ இப்படி தான் கிடையாது. அப்போ எல்லாத்தையுமே எப்படி தான் கொடுக்க வேண்டியிருக்குது. அதைத்தான் சொல்கிறார். விருப்பமில்லாத விருப்பிலேனை ஆண்டு கொண்ட என் ஆரம்புதை. விருப்பமில்லாதவன் ஆள் கொள்வது பெரிய விஷயம். விருப்பமில்லாத என்னை அடிமை கொண்டு ஏன் ஆண்டு கொண்டார்? பின்னால் வருகின்ற நன்மை கருதி ஆண்டு கொண்டார். பின்னால் வருகிற நன்மை கருதி என்னை ஆண்டு கொண்டார். ஆரமுது போன்றவன் அள்ளூர் உள்ளத்து அடியார்முன். அள்ளூர் உள்ளத்து அடியார்னா அதாவது மிகுதியும் இன்பம் ஊறுகின்ற அன்பர். அன்பருங்கிறவர் எல்லாருமே சிவனடியார் தான். உள்ளத்தில் என்ன ஊறணும்? இன்பம் ஊறணும். ஒரு ஜீவன் முக்தனுக்கு சமமாக இருக்கணும். அதுதான் முழு சிவனடியார். அள்ளூர் உள்ளத்து அடியார் முன் வேண்டுந்தினையும் வாயு. அவங்களுக்கு முன்னால் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், அடியார்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அடியார்கள் கிடைச்சா சந்தோஷம். ஏன் அந்த அடியார்களை சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் குருவுக்கு சமம். அப்போ நமக்கு யாருடைய அருளெல்லாம் கிடைக்கும்? குருவருளும் கிடைக்கும், திருவருளும் கிடைக்கும். அது குருலிங்க சங்கமமாகவும் ஆயிரும். அதனால தான் அந்த அடியார்கள் யாராக இருக்கணும்னாரு? இன்பம் ஊறுகின்ற அடியார்களாக இருக்கிறோம். இன்பம் ஊறாத அடியார்கள் 1000 பேரும் இன்பம் ஊறுகின்ற ஒரு அடியாரும் சமம் கிடையாது. அப்போது ரேங்கில் யார் தான் முந்துவா? அந்த இன்பம் ஊறுகின்ற ஜீவமுக்தன் தான் என்ன செய்வாங்க? முந்துவாங்க. திருமூலர் வாழ்ந்த இந்த 3000 வருஷத்தில் எத்தனை கோடி பேர் பிறந்து செத்துருப்பாங்க. யார் தான் நிற்கிறார்? திருமூலர் தான் நிற்கிறாரு. மற்றவங்களாம் எங்கே போனாங்க? மனிதனாக பிறந்து வாழ்ந்து விடுவதனாலேயே சைவர்கள் ஆகிவிட முடியாது. இன்பம் ஊறுகின்ற அடியார்னர். வேண்டுந்தனையும் வாய்விட்டு அலறி. அலறிங்கிறதுக்கு பாடுதல் எடுத்துவிடணும். வேண்டுந்தனைனா முடிந்த அளவுக்கு, நம்மளால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும்? பாடணும். பாடி 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 பாடின்னு அந்த திருப்பச் சுண்ணத்தில் தான் பாடி என்ற வார்த்தை அதிகமாக இருக்கும். இறைவனை அதிகமாக பாட சொல்லுவார் மாணிக்கவாசகர். பாடி பாடி பணிந்து. சும்மா நம்ம பாட பாட அருள் நிறைய கிடைக்கும். இப்போ நேற்று கூட படித்தோம், பாடுபவர்களுக்கு இறைவன், பாடுவது இறைவனுக்கு பிடிக்கும்னு நேற்று ஒரு பாடத்தில் வந்தது. நேற்று முந்தானால வந்தது, நேற்று வந்தது. பாடுபவர்களை யாருக்கு பிடிக்குமா? இறைவனுக்கு பிடிக்குமா? வேண்டுந்தனையும் வாய்விட்டலறி விரையார் மலர் தூவி. அது ஒரு குறிப்பு வச்சார். இப்படி அலர்வதனாலேயே பக்தி ஆகி விடாது. உள்ளத்தில் அன்பு ஊறுகின்ற அடியார்களுக்கு வேண்டுமானால் இந்த மலரிடுதல் தேவையற்றதாக இருக்கலாம். நமக்கு எது உண்டு? கடைசி வரைக்கும் என்ன உண்டு? அந்த மலரிடுதலை என்ன செய்யக்கூடாது? நிறுத்தக்கூடாது. நாள்தோறும் நம்முடைய கையால் சாமிக்கு ஒரு செப்பு பாத்திரம், என்ன சொல்கிறோம்? பஞ்சபாத்திரம். பஞ்சபாத்திரம்னா 5 கிடையாது. இது நம்மால் படத்தில் பாக்கியராஜ் 5 பஞ்சபாத்திரம் பார். அவருக்கு எதுனே தெரியாமல். பஞ்சபாத்திரம்னா ஒரு டம்ளர் மாதிரி இருக்கும், சென்டரில் குவிந்து இருக்கும், மேலே விரிஞ்சிருக்கும். பஞ்சம்னா விரிவுன்னு அர்த்தம். பஞ்சம்னா விரிவு. கட்டாயம் நம்ம வீட்டில் இருக்கணும். காரணமே சொல்லக்கூடாது. விளக்குறதுக்கு நேரம் இல்லை, பூ அதெல்லாம் சொல்லவே கூடாது. அதில் ஒரு உத்தரணி போட்டு சாமிக்கு டெய்லி புது தண்ணி வைக்கணும். பூ விலைக்கு வாங்குறீங்களோ வீட்டில் பறிக்கிறீங்களோ ஏதோ 2 பூ சாமிக்கு வைக்கணும். உங்களுடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் மனம் திறந்து சொல்லலாம். மந்திரம் தெரியலைனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சால் சந்தோஷம், தெரியலைனாலும் பரவாயில்ல. நம்ம அப்பாட்ட பேசுகிறதுக்கு எம்ஃபில் தமிழ் படிச்சிருக்கணுமா? பிஹெச்டி தமிழில் படித்த தந்தையே தங்களோடு யான் உரையாட வேண்டும் அப்படிலாம் பேச வேண்டியதில்லை. என்ன வேணாலும் பேசலாம். குழந்தைகள் என்ன பேசினாலும் அது என்னது தான்? தமிழ் தான். என்ன பேசினாலும் அது தமிழ் தான். நான் இப்போ சமீபத்தில் வகுப்பில் சொன்னேன், ஈரோட்டில் என்னுடைய பேத்தி சாயங்காலம் தாத்தா சிவபூஜை பண்ணு அப்படின்னுச்சுது. ஏமா காலையில் பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லை இப்போ பண்ணலாம் வா அப்படின்னுச்சுது. எதுக்குன்னா நான் வச்சுருக்க பொருளையெல்லாம் தூக்கி வீசுறதுக்கு. பிறகு நான் தாங்க முடியாமல் ஒரு ஸ்படிகலிங்கம் கொடுத்து இதில் ஒரு 1 லிட்டர் தண்ணியை கொடுத்து இதில் ஊற்றிக்கிட்டே இரு, இங்கேருந்து அங்கே ஊற்று, அங்கேருந்து ஊற்றிக்கிட்டே இருக்கு. அது உடனடியாக அடுத்த நிமிஷம் அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு கண்ணாடி சாமின்னு பேர் வச்சுட்டு, ஸ்படிகலிங்கத்துக்கு பேர் கண்ணாடி சாமி பேர் வச்சுட்டு, ஏதோ ஒரு வகையில் அதுக்குள்ளே என்ன செய்கிறது? போகிறது. அதனால் விரையார் மலர் தூவி, மனமிக்க மலர்கள். அதில் கண்டிஷன் போடுறாரு பாருங்க, சாமிக்கு இருக்க மலர் எதாக இருக்கணும்? மனமுடையதாக தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, உயர்ந்தது, அவ்வளோதான். மனமில்லாத மலரை போடக்கூடாதான்னு கேட்கக்கூடாது. சாக்கிய நாயனார் எதையே போட்டார்? கல்லையே மலராக வீசினார். சிவனை நோக்கி செல்லும்போது கல்லாக சென்று கீழே விழும்போது எதா விழுந்தது? மலராக விழுந்தது. சாக்கிய நாயனார்
இவ்வளவுக்கு அவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? பௌத்தர். பௌத்த சமயத்தவர் சிவனடியாராக மாறுறார். அன்பு தான் முக்கியம். அன்பு இல்லாமல் அன்போட விஷத்தை கொடுத்தா கூட நயத்தக நாகரிகம் உடையவன் ஒரு திருக்குறள் இருக்கு. விஷத்தை கொடுத்தா கூட அன்புடையும் கொடுத்தானா சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதே மாதிரி அன்பு தான் முக்கியம். புரியுதா? வேண்டும் தனையும் வாய்விட்டலை விரையார் மலர்தூவி பூண்டு கிடப்பது. பூண்டு கிடப்பதுன்னா இறைவனுடைய திருவடியை என் தலையில் கொண்டுன்னு அர்த்தம். என்று கொல்லோ, என்னைக்கு நடக்க போகுது? மாணிக்க வாசகரே என்றுன்னு கேட்குறாரு. இப்போதான் சுந்தரர், இப்போதான் ஒரு தேவரன் காணப்பேர், திருக்காணப்பேர் சுந்தரர் பாடுறார். என்னைக்கு நான் போய் பார்க்க போகிறேன் காணப்பேர் காளையார் கோயில் சிவபெருமானை நான் என்னைக்கு பார்ப்பேன்னு சுந்தரர் சொல்கிறார். ஞானிகள் எல்லாம் இவ்வாறு சொல்லுவதன் பொருள் நாம் இப்படி புரிஞ்சுக்கிடணும். ஞானிகளே இவ்வாறு ஏங்குகிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு ஏங்கணும்னு அர்த்தம், எவ்வளவு ஏங்க வேண்டும் என்று அர்த்தம். ரிசல்ட்டு வரும், 35 மார்க் எடுத்தவன் சந்தோஷமாக இருப்பான். 99 மார்க் எடுத்த வீட்டில் அடியை வாங்கிட்டு உட்காந்துருப்பான். என்னடா மூட விட்டேன், எங்கள் அப்பா அடிச்சு விட்டார் 1 மார்க் போனதுக்கு அப்படிம்பான். இந்த 35 மார்க் ஆரம்பிட்ட சார் ஒரு பையன் என்கிட்ட சொல்கிறான், நான் பாஸ் ஆன செய்தியை எந்த காரணத்தை கொண்டு எங்கள் அப்பாட்ட சொல்லிடாதீங்க. ஏன்டா அப்படின்னு, நான் ஃபெயில் ஆகிடுவேங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்கிறார். ஹார்ட் அட்டாக் வந்தால் நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் நீங்கள் தான் பொறுப்புங்கிறான். அந்த 35 மார்க் எடுத்தவன் சந்தோஷமாக இருப்பான். யாரு தான் வருத்தப்படுவார்? அதுதான். இதைத்தான் மாணிக்க வாசகர் இங்கே பதிவு பண்ணுறார். என்று கொல்லோன்னா என்ன அர்த்தம்னா, அந்த 0.1% அவங்க இயங்குறாங்க. நமக்கு 65% காணலை, நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை. வெறும் 35 மார்க் எழுதின கொஸ்டின் பயங்கர ஈஸியாக, நீங்கள் நம்ம கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்பா. இவன் 1 மார்க்குக்கு எழுத முடியாமல் பயங்கர டஃப்பு சார், ஒரு கொஸ்டின் வந்து சுற்றி விட்டுட்டாங்க சார். இப்போ நமக்கு ஆதின வகுப்பில் சுற்றி விட்டாங்கல்ல ஒரு வினா, ஆணவ மலத்தை வச்சு ஒரு வினாவை சுற்றி விட்டுட்டாங்க சார் அப்படின்னு வருத்தப்படுவான். இவங்கெல்லாம் அந்த மாதிரி அந்த நிறையா நம்மகிட்ட நிறையா வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம மினிமத்திலே திருப்தி ஆகிடுறோம். பெட்டி கடை வச்சாலே சிலருக்கு திருப்தி வந்துடும். என்ன கடை இருக்குங்கிறது தெரியாது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. பெட்டி கடையிலே திருப்தி ஆகிடுவான். காலையில் பெட்டி கடையை திறக்க ஒரு 500 ரூபா சம்பாதிக்க உடனே பெட்டியை மூடிடுவான். மூடிட்டு நிறைய ஆற்றுல குடிச்சிட்டு அப்படியே சோவாரிட்டு இருக்கிறதுக்கு நிறைய உயிர்கள் தயாராக இருக்குது. அதே தான் சமயத்துறையிலையும் நம்மை தயார் பண்ணுவதற்கு தான் இந்த மார்கழி மாதம் வருது. ஐப்ப சாமிகள்லாம் எப்படி அந்த காலை நேரத்தில் எந்திரிச்சு அந்த மாலையை போட்டு உற்சாகமாக இருக்கிறாங்களோ, அதுபோல் நம்ம நேரத்தை என்ன செய்யணும், தீவிரமாக சமயத்துறையில் பயன்படுத்தணும். என்று கொல்லோ என் பொல்லாமணி. பொல்லாமணின்னா சுயம்புன்னு அர்த்தம். மணிங்கிறது குரு, புணர்ந்தேன்னா இறைவனை சேர்ந்து. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லிட்டு கிளம்பிடுவோம். சரியா? அழகான மந்திரம். இந்த சொல் நல்லா இருக்கும் அந்த மந்திரத்துக்கு. ஆடலரசையான ஒரு ஐயா இருந்தார்ல, இந்த மந்திரத்தினுடைய சொல்லுக்கு ரொம்ப மயங்குவார். நான் வாசித்து காட்டுன்னு பாருங்க. அல்லி கமல தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோனும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லி கஞ்சி தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. அந்த தமிழ் சொற்கள் இதே பதிகத்தில் இதனுடைய சொற்கள் வித்தியாசமாக இருக்கும். அந்த இல்லை வச்சே விளையாடுவார். இல் என்ற எழுத்தை வச்சு திருப்பாட்டு முழுவதும் விளையாடுவார். திருப்பாடல் பொருள் என்ன? அழகிய உள்ளிதழ்களை உடைய தாமரையில் வீற்றிருந்திருக்கும் பிரம்மனும், திரும்பவும் அதே தான், திருமாலும் இந்திரனும் பிறரும் புகழ்ந்து துதிப்பவர். அழகான பிரமாண சார். மந்திரம் 3ல் பார்க்க முடியலனார், மந்திரம் 4ல் என்ன செஞ்சாங்கன்ட்டாரு, துதித்தார்கள்னு பிரமாணம் கொடுத்துட்டார். பிரம்மனும் திருமாலும் சிவனை துதித்ததற்கு பிரமாணம் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும், தேடியதற்கு பிரமாணம் கிடைக்கும். ஆனால் அந்த மந்திரம் துதித்ததற்கு பிரமாணம் சொல்லுகிறது. சொல்லுலகத்தையும் பொருளுலகத்தையும் கடந்த ஒளியானவனை, அதாவது ஓசையை கடந்தவன் பொருளை கடந்தவன் அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக சித்தாந்தத்தில் சொல்லுங்க சார், நான் 36 தத்துவங்களை கடந்தவன், அவ்வளோதான். நெல்லிப்பழத்தையும் தேனையும் பாலையும் பூரண நயமமைந்த அமுதத்தையும், உதாரணம் பாருங்க, இறைவன் இன்பம் தருவங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறாரு. நெல்லிக்கனி, தேன், பால், அமுதம், அமுதத்தின் சுவை, இதுபோல் இனிப்பவன். நெல்லிக்கனி மாதிரி இனிப்பான்னு சொன்னாலே போதும். நெல்லி மாதிரி இனிப்பான், தேன் மாதிரி இனிப்பான், பால் மாதிரி இனிப்பான், அமுதம் போல் இனிப்பான்.
தித்திப்பவனை, சுயம்புவாக இருக்க மாணிக்கம் போன்றவனை இருகப் பற்றி அத்விதமாய் கலந்து நிற்றல் என்பதுதான் புணர்தல். அத்விதமாக கலந்து நிற்றல், அதாவது இறைவன் நமக்குள் இருக்கிறான் என்பதை உணர்தலுக்கு பேர் தான் அத்விதமாக கலத்தல். அத்விதம் வேறு, அத்வித கலப்பு வேறு. அத்விதம் என்பது இறைவன் நமக்குள் இருப்பது, அத்வித கலப்பு என்பது இறைவன் நமக்குள் இருப்பதை உணர்வது. அதைத்தான் இதில் சொன்னார். அல்லி கமலத்து அயனுமாலும் அல்லாதவரும் அமரர்வோனும் சொல்லி பரவும் நாமத்தானே. அழகான பிரமாணம். இவங்க ரெண்டு பேரும் சிவபெருமானை கும்பிட்டாங்கிறதுக்கு பிரமாணம். அங்கே தேடினாங்கன்னாரு, இங்கே கும்பிட்டாங்கிறார். பொதுவாக தேடினதை மட்டுமே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் அழகாக என்ன சொல்கிறாரு, ஞானசம்பந்தர் ரெண்டையுமே ஒரே மந்திரத்தில் பதிவு செய்தார். ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் அயன்மார் வரலாறு சொல்லும்போது தேடினதையும் சொல்லுவார், கும்பிட்டதையும் சொல்லுவார். பெரும்பாலும் சொல்லும் பொருளும் இறந்த சுடரை அப்படின்னா பொருட்களையும் சொல்லையும் கடந்தவன். பொருட்கள் மாயையிலிருந்து வருது, இறைவன் மாயையை கடந்தவன். சொற்கள் மாயையிலிருந்து வருது, மாயையை கடந்தவன். ஓசை ஒலியெல்லாம் நீயே கிடையாது, ஆனாய் நீயே. அதுதான் சைவத்தை கவனமாக படிக்கணும். ஓசை ஒலியலாம் ஆனாய். ஆனாய்னா நீ ஓசை ஒலி அல்ல, மாயையில் நீ கலக்கும் போது ஓசை ஒலியாக இருக்கிறாய். நீ வேறு, ஓசை ஒலி வேறு. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய். ஓசையும் ஒலியும் சிவபெருமான் என்றால் சத்த பிரமவாதிகள்னு ஒரு தத்துவவாதிகள் இருக்காங்க. அவன் ஓசை தான் கடவுளுங்கிறான். அதை நாம் ஏற்றுக்கொண்டதாயிரும். அது போய் அதை பேசினா அது ஒரு மணிக்கணக்காகும். சரியா? புள்ளி புணர்வது என்று கொல்லோ, நிறைய அமுதின் சுவையை புள்ளி புணர்வது, நெருங்கி புணர்வது என்று கொல்லோ என் சுயம்புவாகிய மணியை என்று சொன்னார். அடுத்த வகுப்பு தொடர்ந்து பார்க்கலாம். நிறைவு செய்வோம். சிவாய நம. பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. இன்று நமக்கு இந்த வாய்ப்பை தந்த திருக்கோயில் பரம்பரை அரங்காவலரையா அவர்களுக்கும் செயலாளர்களுக்கும், ஆன்மீக பேனுடைய தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசண்முகம்மா அவர்களுக்கும், சிவாச்சாரியார்களுக்கும், அலுவலர்களுக்கும், அடியார்களுக்கும், மாணவர்களுக்கும் வணக்கம் சொல்லி நிறைவு செய்யலாம். தம்பி வாழ்த்து சொல். வான்மிகில் வளாது தெய்வ சொல்லுதான் அப்படியே வச்சுக்க சொல்லு. உலகம் எல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக. உலகம் எல்லாம் ஓகே.